அசோகனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா எந்த கல்வெட்டுலையும் அசோகன் குறிப்பிட்டது கிடையாது. அவனுடைய பெயர் தேவனாம்பிய பியதசி என்ற ஒரு சின்ன ஒரு குறியீட்டால் தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. அசோகனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஒரே கல்வெட்டு கிடைக்கிற இடமும் கர்நாடகா தான். அது தவிர வேற எங்கேயும் அசோகனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டே கிடையாது. அந்த அசோக கல்வெட்டில் இருந்து தான் அந்த எழுத்தை எடுத்துக்கொண்டு தான் தமிழர்கள் தமிழ் எழுத்தை உருவாக்கினார்கள் என்ற கருத்தை பல ஆண்டுகளாக சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த கருத்து மாற்றப்பட்ட இடம் தமிழகத்தின் பல இடங்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தாதப்பட்டியை சொல்லலாம், புலிமான் கொம்பை போன்ற இடங்களில் கிடைத்த நடுகள் கல்வெட்டுக்கள், கல்வெட்டுக்கள் அந்த காலத்தை மாற்றின. அதோடு அல்லாமல் அறிவியல் பூர்வமாக நாம் தான் எழுத்தை உருவாக்கினோம் என்ற ஒரு செயலை மாற்றிய இடம் கொடுமணலும் பொருந்தல் போன்ற இடங்களும் தான். பழனி